Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேம்பெயின் பத்தி பார்க்க போறோம். கேம்பெயின் ரன் பண்றதுக்கு முன்னாடி கேம்பெயின்னா என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ வாட் இஸ் கேம்பெயின்? கேம்பெயின்னா ஒண்ணும் இல்ல, அட்வர்டைஸ்மென்ட் தான் நம்ம கேம்பெயின்னு சொல்றோம். மோஸ்ட்லி நம்ம அட்வர்டைஸ்மென்ட்ற வார்த்தையை மட்டுமே அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த இ-காமர்ஸ்ல இதை வந்துட்டு கேம்பெயின்னு சொல்றோம். சோ கேம்பெயின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. என்னதான் நம்மளோட ப்ராடக்ட்டை ப்ராப்பராக ஃபோட்டோஸ் எடுத்து நம்மளோட பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம லிஸ்டிங் பண்ணாலும் அந்த ஆர்டரை நம்ம கொண்டு வரணும் இல்லையா? ஸோ நம்மளோட ப்ராடக்ட் பீப்புளுக்கு பிடிக்கணும், அவங்க அதிகமாக நம்மளோட ப்ராடக்டை வாங்க வைக்கணும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு பர்டிகுலர் சேல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய சேல்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி உங்களோட ப்ராடக்டை பீப்புளுக்கு போய் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ எந்த ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணும்போது ஒரு ப்ராடக்டை பீப்புள்ஸ் தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக உங்களோட ப்ராடக்டை தான் அவங்களுக்கு விசிபிள் பண்ணி காட்டும். ஸோ அதிகமான ஆர்டர்ஸ் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள்ஸ் கிட்டேருந்து நமக்கு ஒரு ரேட்டிங்ஸ் கிடைக்கும். நிறைய ரிவ்யூஸ் கிடைக்கிறது மூலமாக நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணணும். அப்போ தான் சர்ச் என்ஜினில் போயிட்டு கஸ்டமர் உங்களுக்கு செல்லிங் பண்ணக்கூடிய ப்ராடக்டை அவங்க சப்போஸ் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோடது அவங்களுக்கு விசிபிள் ஆகும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணணும், என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.